வணக்கம் நண்பர்களே. இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு இந்த பதிவு பண்ணுறோம். இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் வெளியிடக்கூடிய அந்த மத்திய அரசியல் கட்சிகள் வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து இது கொஞ்சம் சற்று மாறுபட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அறிக்கை சம்பந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அவங்க ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஈக்விட்டி, யூத், உமன், ஃபார்மர், ஒர்க்கர், டிஃபெண்டிங் த கான்ஸ்டியூஷன், எக்கனாமி, ஃபெடரலிசம், நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு பிரிவுகளா இதை பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த எடுத்த உடனே அவங்க ஈக்விட்டி, சமத்துவத்தை முன்னிறுத்தி தான் இந்த அறிக்கை முதலவே துவங்குது. அதில் அவங்க எடுத்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் சமூக பொருளாதார ரீதியான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இது நீண்ட காலமாக இருந்த ஒரு கோரிக்கை இப்போ ஒரு தேசிய கட்சி அதை அங்கீகரித்து அந்த முடிவுக்கு சரின்னு சொல்லி அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீடு 50% அளவிற்கு அதை உருவாக்குவதற்காக அரசியல் சாசனத்தில் மாற்றம் கொண்டு வரப்படும் அப்படின்னு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி உடனே நாங்கள் இடஒதுக்கீடு வரலைன்னு சொல்லிடக்கூடாது. ஓபிசி ஓவரால் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஓபிசி, அதற்கு பிறகு எஸ்சி எஸ்டி. சரியா? அதனால 50% இடஒதுக்கீடுன்றது ஒரு இன்க்ளூசிவ்னஸ், எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு. இதில் இடபிள்யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு முறை அனைத்து சாதியினர்களுக்கும் அனைத்து பிரிவினர்களுக்கும் பொதுவானதாக மாற்றப்பட்டு எல்லோருக்கும் அதில் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினர்கள் பலனடைஞ்சதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது தவிர இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி கவர்மெண்ட்ல பண்ண மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி பணியிடங்களை, அதாவது மத்திய அரசு துறையில் இருந்த அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பணியிடங்களை மத்திய அரசு கல்வி நிறுவனங்களாகட்டும், ஐஐடி ஆகட்டும், பல்வேறு இடங்கள்ல நிரப்பாமையே இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு ஆண்டு காலத்திற்குள் நாங்கள் பணி நிரப்பி விடுவோம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் முக்கியமான பரிணாமம் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வேலையில் இடஒதுக்கீடு, கல்வி ஒதுக்கீடு எல்லாத்தையும் கடந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லையும் பப்ளிக் செக்டார் கம்பெனி கான்ட்ராக்ட்ஸ்லையும் ஏன்னா வெறுமனே இந்த கல்வி ஒதுக்கீடு இதை தாண்டி பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறணும் அப்படின்னாக்க அந்த அந்த பப்ளிக் ஒர்க்ஸில் எஸ்சி எஸ்டி பார்ட்டிசிபெண்ட், அதாவது இனிமேல் கவர்மெண்ட் செக்டார் கான்ட்ராக்டில் எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் ஓபிசி 3 பேருக்குமே அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு கான்ட்ராக்ட் வந்தே தீரும். ஸோ இது கவர்மெண்ட் ஒர்க் எடுத்து ரொம்ப காலமாக அதில் மொனோபலியாக இருக்கிறவங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த அறிவிப்பு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எந்த ஒரு மத்திய அரசு வேலையுமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்லை, இனிமேல் அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப் பிஹெச்டி பண்றதுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் இவங்க அதிகப்படுத்துறாங்க. அதாவது டபுள் டைம். இப்போ 4000 ரூபாய் இருக்குன்னா 8000 ரூபாய் இருக்கிறாங்க, 1 லட்சம் இருக்குன்னா 2 லட்சம், அதாவது அந்த ஒதுக்கீடு அப்படியே அதிகப்படுத்துறாங்க. அதுக்கு மேல இந்த சோசியல் ஜஸ்டிஸ் தொடர்பாக, அதாவது சமூக நீதி தொடர்பான பாடப்பிரிவுகள் கட்டாயமாக மத்திய அரசு கல்வி இதுல சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். என்னன்னா, உங்களுக்கு வேதிக் சயின்ஸு, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சேர்த்துட்டு இருந்த இந்த காலகட்டங்களை கடந்து சமூக நீதி தொடர்பான பாடத்திட்டங்கள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் கொண்டு வருவதுங்கிறது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இது தவிர அம்பேத்கர் லைப்ரரி ஃபார் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் உதவுமா தெரியல. தமிழ்நாடு ஓரளவுக்கு நூலகங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் வட மாநிலங்களில் அம்பேத்கர் பெயரிலான நூலகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திறக்கப்படும் அப்படின்றத, அது திறக்கிறதுக்கான நிதி ஒதுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்லேயே பார்த்தீங்கன்னா, அதில் உள்ஒதுக்கீடு, அதாவது அதில் மிகவும் பாதிக்கப்பட்ட, அதில் இன்னும் அந்த இடஒதுக்கீடு பலன்களை அனுபவிக்க முடியாத அந்த பிரிவுகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கூடுதல். இதில் முக்கியமாக பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த ஒதுக்கீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு தனி கமிட்டியை போடுறாங்க.
இது இல்லாம ரிசர்வ்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இல்லாம காட்டை விட்டு வெளியில வந்து பழங்குடிகள் நிறைய இடங்கள்ல வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பழங்குடிகள் வசிக்கப்படக்கூடிய அந்த பகுதியை வந்து அங்கீகரிக்கும் வேலையாகி அதை பழங்குடிகளின் வாழ்விட பகுதியாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பழங்குடிகள் வேலை விஷயமாக, அடிமைகளாக, விவசாய கூலிகளாக, இப்படி வந்து கொத்தடிமைகளாக வெளியில வந்து சிக்கிறவங்களுக்கு அவங்க நகர்ப்புறங்கள்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு சாதி சான்றிதழ் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து சிரமங்கள் இருக்கு. அதை தவிர்க்கும் வண்ணம் பழங்குடிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம், பழங்குடிகள் வாழ்விட பகுதியாக டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிக்கை. இது வந்து மிக தேவையான ஒன்று கூட. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பழங்குடிகளுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் வந்து அவங்க பொருட்களை சேகரித்துக் கொள்வது, அந்த வனப்பொருட்களை சேகரித்தது, அந்த எஃப்ஆர்ஐ வந்து நிறைய உரிமைகளை வந்து அந்த ஆக்ட் வந்து கொடுக்குது. அந்த ஆக்ட் கீழே நிறைய கிளைம் வந்திருக்கு. இன்னும் அந்த கிளைம் எல்லாம் பெண்டிங்லேயே இருந்ததை வந்து வித்தின் இயரில் நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். அது தவிர உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய சாதிய அநீதிகளை, அதாவது சாதி அடிப்படையிலான அநீதிகளை தடுப்பதற்கு தனி குழுவே ரோஹித் வெமிலா ஸ்கீம்னு சொல்லி ஒரு தனி குழு வந்து அவங்க வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல இங்க தமிழ்நாட்டில இருந்து போன 2 மாணவர்கள், திருப்பூர் மாணவர்கள் கொண்டு இந்த சாதி அடக்குமுறையில் தான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஐஐடியில் ஃபாத்திமா போன்றவர்கள் தற்கொலை. இதுக்கு பின்னாடி என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் உயர்தட்டு மாணவர்களோட அந்த சாதிய ரீதியான அணுகுமுறை, எல்லாவற்றிலும் சாதியை வைத்து ஒதுக்கி வைப்பது போன்ற விஷயங்கள் தான் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது மறுக்கிறக்கல. ஸோ இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி அந்த இன்ஸ்டிடியூஷனுமே அவங்க வந்து பார்க்குறாங்க. மைனாரிட்டி அதே மாதிரி அந்த மைனாரிட்டிஸ்க்கான பாதுகாப்பையும் அவங்க வந்து மைனாரிட்டி சமூகங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கடந்த 10 வருஷத்தில் மௌலானா ஆசாத் கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருந்தது. அதாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மௌலானா ஆசாத் கல்வி உதவி திட்டம் வந்து இருந்துட்டு இருந்தது. அந்த உதவி திட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. மீண்டும் அந்த மௌலானா ஆசாத் கல்வி உதவி திட்டம் கொண்டு வரப்படும். தேசிய வங்கிகளில் மட்டும் இல்லை, எல்லா விதமான கல்வி கடன்களும், அதாவது 15/3/2024 வரையிலான அந்த கல்வி கடன், அந்த 24 வரையிலான கல்வி கடன்கள் அனைத்தும் இன்க்ளூடிங் டியூவு, அதாவது அந்த டைம் வரைக்கும் கட்டக்கூடிய அந்த இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து தள்ளுபடி செய்யப்படும். அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அந்த இழப்பீட பேங்க்குக்கு வந்து கொடுத்துக்கணும், நேஷனலைஸ் பேங்க். ஸோ கல்வி பேங்க் லோன் வாங்கி, எஜுகேஷன் லோன் வாங்கி கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் இது. இந்த வங்கிகளில் கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடன் கொடுப்பதை கண்காணிக்க ஒரு தனிக்குழு வந்து அமைக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே லோன் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த முறையை மாற்றி எல்லாருக்குமே வந்து லோன் கொடுக்கணும். அதை வந்து ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டு அதை ஸ்பெஷலாக வந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக அனைத்து சமூக மக்களும் இந்த தேசிய வங்கிகளை பயன்படுத்தி பலன் பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா விதவை, ஊனமுற்றோர், முதியோர் பென்ஷனுக்கு வந்து இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாயாக தான் இருந்தது. ஸோ மற்ற எல்லாமே அந்தந்த மாநில அரசுகள் தான் வந்து அதை போட்டு பண்ணுறாங்க. இதை வந்து 1000 ரூபாயாக நாங்கள் அதிகரிக்கணும் அப்படின்றாங்க. 1000 ரூபாயை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிபெண்ட் இருந்தால் அப்போ மாநில அரசு வந்து கூடுதலாக தொகை போடும்போது ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கிற அந்த உதவித்தொகை வந்து இன்னும் கூடுதலாக அதிகரிக்கும். இது இல்லாமல் வந்து இந்த ட்ரெயின்ஸில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து டிக்கெட் கன்செஷன் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதனால் முதியோர் கட்டணம் வந்து தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர அவங்க ஒரு மாடல் சொல்கிறாங்க. அதாவது இது என்னென்னா ராஜஸ்தான் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் ஹெல்த் கேர் மாடல்னு ஒன்று சொல்கிறாங்க. 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு இல்லாமல் அந்த கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. 25 lakhs வரைக்கும் எல்லாத்துக்கும் கேஷ்லெஸ் வந்து நாங்கள் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க டாக்டர்ஸு, அங்கன்வாடி பணியாளர்கள், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு இந்த வேகன்சிலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். அவர்களுக்கான கூடுதலாக வசதிகள் வந்து செய்யப்படும்.
இது இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல கொண்டு வராங்க. அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ரண்டிஸ் ஸ்கீம் கீழே 1,00,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டிப்ளமா வந்து யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்க டிப்ளமா முடிச்சு அப்ரண்டிஸ்க்கு தனியா போறத போய் ஒரு நிறுவனத்துல சேர்ந்து பார்க்கறத சென்ட்ரல் கவர்மெண்டே அதை வந்து அப்ரண்டிஸ்க்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க 1 இயர் அந்த அப்ரண்டிஸ் கோர்ஸுக்கு அந்த அப்ரண்டிஸ் அவங்க போறதுக்கு 1,00,000 ரூபாய் வந்து அந்த மாணவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸோட மோசடி நடந்ததுல பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் பண்றாங்க. அதே மாதிரி 30 லட்சம் பணிகள் வந்து நிரப்பப்படும், 30 லட்சம் காலியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றாங்க. 1ல இருந்து 12வது வரைக்கும் ஏற்கனவே இருக்கு. அதை வந்து கட்டாய கல்வி எல்லா இதுலயும் பண்றாங்க. அதில் வந்து இன்னொன்று இந்த கட்டாய கல்வியா வந்து 1ல இருந்து 12வது வரைக்கும் கட்டாய கல்வின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீட்டு கியூட்டு போன்ற தேர்வுகளை வந்து இதுவரைக்கும் கட்டாயம்னு சொன்னதை இனிமேல் கன்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மாநில அரசும் முடிவெடுத்து அந்த எக்ஸாம் நடத்திக்கலாம். மாநில அரசு வேணாம்னா வேணாம், அந்தந்த மாநிலங்கள் அதன் விருப்பத்துக்கு தகுந்தால் போல் இந்த தேர்வுகளை நடத்துவதும் நடத்தாதும் வந்து அந்த மாநிலத்தோட உரிமைன்னு சொல்லி விட்டுறாங்க. இது தவிர பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு இந்தியா முழுக்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலியில மூத்த பெண்ணுக்கு வந்து 1,00,000 ரூபாய் அன்கண்டிஷனலா வந்து பணம் கொடுக்குறாங்க. 1,00,000 ரூபாய் ஒரு ஃபேமிலியில இருக்க மூத்த பொண்ணுக்கு அவங்க தொழில் தொடங்கி செய்வதற்கு அன்கண்டிஷனல்னா நீங்க வட்டி அது இது எதுவுமே இல்லை, அன்கண்டிஷனல். நீங்க இந்த பணத்தை வச்சு தொழில் செஞ்சு நல்லா இருந்துக்கலாம். ஸோ 1,00,000 ரூபாய் வந்து அது அன்கண்டிஷனலா கொடுக்குறாங்க. இது தவிர வந்து 50% வந்து பணியிடங்கள்ல பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கிறது. மாநில அரசுகளோடு இணைந்து அல்லது மாநில அரசுக்கு நிதி உதவி செய்து நகர்ப்புறங்களில் இரவு நேர தங்கும் விடுதியை வந்து அவங்க வந்து அதிகமாக கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க தொடர்ச்சியாக கேட்குறதா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் செய்வோம். அதுக்கு என்னன்னா சுவாமிநாதன் கமிஷன் வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சுவாமிநாதன் கமிஷன் சஜஷன் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த விலை நிர்ணயம் வந்து செய்யப்படும். கூடுதலாக இறக்குமதி ஏற்றுமதியில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து அதிகப்படியான இறக்குமதிகளில் வந்து உள்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படாத வேண்டும், அந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து இந்த மீனவர்களுக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து டீசல் மானியம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ இடையில வந்து டீசல் மானியம் இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். இது இல்லாமல் எல்லா மீனவர்களுக்கும் ஐடி கார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த உள்நாட்டு மீன் பிடிப்பு, அதாவது கடல்சார் மீன் பிடிப்பு இல்லாமல் ஏரி குளங்கள் மீன் பிடிப்பு, மீன் வளர்ப்பு இருக்கு இல்லையா, அக்வா கல்ச்சர் இருக்குல்ல, மீன் குஞ்சு வளர்ப்பு, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரோட விவசாயத்தோடு இணைத்து விடுவதாக இந்த தேர்தல் அறிக்கையை வந்து சொல்கிறாங்க. இது தவிர வந்து எல்லைப்புறங்களில் மீனவர்களுக்கு இடையிலான மோதல், அப்புறம் எல்லை தாண்டும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க தனி அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. இது வரைக்கும் தனி அமைப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லை தாண்டும் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுவதற்கு தனி அமைப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ அது ஒரு தனி அமைப்பாக நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நமக்கு இது பெருசாக தெரியாது. ஆனால் அகில இந்திய அளவில் வந்து குறைந்தபட்ச ஊதியத்தை நாங்கள் 400 ரூபாய் நிர்ணயிப்போம் அப்படிங்கிறாங்க. அதான் அகில இந்திய அளவில் இனிமேல் மினிமம் வேஜுங்கிறது 400 ரூபீஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் 175 ரூபாய் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதை வந்து உயர்த்தி 400 ரூபாயாக குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கப்படும்ன்றது அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நகர்ப்புற தொழிலாளர்கள், அதாவது கிராமப்புறங்கள் மட்டும் அல்லாமல் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை உறுதி வந்து செய்வதற்கு இது பண்றாங்க. இதுல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 400 ரூபாய் வந்து கூலி உயர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் விமர்சிக்கப்பட்டா கூட
அதை முறையாக விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தி அதனால் பலன் பெற்ற விவசாயிகள் இருக்காங்க. ஸோ இதை வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 400 ரூபாய்ன்றப்ப விவசாய நிலங்களுக்கு அதை பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதலான பலன்களை வந்து நாம் அனுபவிக்க முடியும் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்து. இது இல்லாமல் வந்து அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, முக்கியமான விஷயம் கான்ஸ்டியூஷன்ஸ், அந்த அரசியல் சாசன பாதுகாப்பு மற்றும் வலுப்படுத்துதல்னு சொல்லலாம். அவங்களோட அந்த இதுல பிஜேபி கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட அந்த 10 வருஷத்துல கூட்டத்தொடரே நடத்தாம எத்தனையோ சட்டங்கள் வந்து அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்ததுனால அவங்க பாட்டுக்கு ஆக்டை போட்டுக்கிட்டே போயிட்டாங்க. யாரோட அந்த சட்டத்தின் மீதான விவாதமே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய சட்டங்கள் போட்டு இந்த எலக்டோரல் பாண்ட்ல இருந்து நிறைய கடன் தள்ளுபடி அந்த மாதிரி பல்வேறு சட்டத்திட்டங்கள், என்ன சட்டம் அவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து காமன்மேன் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து சட்டங்கள் நிறைய வந்து இயற்றப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1978 வந்து நாங்கள் வந்து திருத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதுக்குன்னா முக்கியமா இந்த போலி செய்திகள், இந்த அவதூறு பரப்புது, இந்த மாதிரி செய்திகளை பிரஸ் கவுன்சிலே நீங்க டீல் பண்ணிக்கலாம். இது தவிர வந்து இப்ப இந்த இணையதளம் மூலமாக நிறைய பேர் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இணையதள மீடியாக்கள் வந்துருச்சு. சொல்லப்போனா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த தேசிய ஊடகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஊடகங்கள் மோடிக்கு எதிராக பேசவே இல்லைன்னு கூட சொல்லலாம். கூடுதலாக மதவாதத்தை வந்து நிறைய வந்து பரப்புனதுல இந்த தேசிய ஊடகங்களுக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு. நிறைய பிரச்சனைகள்ல திசை திருப்பிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கடந்து இந்த இணைய ஊடகம், அதாவது யூடியூப்ல இருக்கவங்க, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தோட அந்த ஊழல், அந்த முறைகேடுகளை சுட்டி காட்டினாங்க, தட்டி கேட்டாங்க. அது ஒரு பெரிய அவேர்னஸாக இருந்தது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் என்கரேஜுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் வந்து ஒரு பெரிய வேல்யூபிளான விஷயம். அதை வந்து இப்போ என்கரேஜ் பண்றது மூலமாக இந்த ஒரு கம்பெனியில போய் நீங்க ஒர்க் பண்ணி தான் நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும் அப்படி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்ன்றது ஒரு பெரிய அங்கீகாரமா அதை வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனமும் அதோட ஓனர்ஷிப்பை வந்து டிக்ளேர் பண்ணும். இப்போ வரைக்கும் இந்த பத்திரிகைக்கு யார் ஓனர் அப்படின்றத வெளிப்படையா பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க. ஆனா நேரடியாகவும் மறைமுகமாகவும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், இந்த நேரடி மறைமுகமாக பத்திரிகை நிறுவனத்தின் உரிமையாளர்களை வந்து வெளிப்படையா வந்து தெரிவிக்கணும், ஸ்ட்ரக்சர் வைஸ் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு மேல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னு கூட சொல்லலாம். ஜுடிஷியரி இந்த நீதித்துறையில வந்து நல்ல நீதிபதிகளை நிர்ணயிப்பதற்காக நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் கன்சல்ட்டோட உருவாக்கப்படும். அதுல கூடுதலாக நீங்க இதுல இந்த விஷயத்தை கவனிக்கணும். இந்தியா முழுக்க தமிழ்நாடு தவிர மற்ற உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களை வந்து ஓபிசியும் எஸ்சி பிரிவினர்களோட பங்களிப்பு வந்து மிக குறைவாக தான் இருக்கு. அது தமிழ்நாடு மட்டும்தான் அதுல நீண்ட காலமா அந்த ஸ்பேஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து போறாங்க. ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் மைனாரிட்டிஸ் இந்த சமூகங்கள்ல இருந்து ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் அதிக நீதிபதிகள் நாங்க நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி எல்லா தரப்புல இருந்து மக்கள் இருந்தும் நீதிபதிகள் வருவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீதித்துறையோட சீர்திருத்தத்துல இதை பத்தி சொல்றாங்க. இது தவிர ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, பண மதிப்பு இழப்பீடு, ரஃபேல் ஊழல், அந்த பெகாசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலமா எல்லாத்தையும் ஸ்பை பண்ணது, இப்படி இந்த 10 வருஷத்துல பாஜக செய்த அத்தனை வகையான ஊழல்களையும் எலக்ட்ரல் பாண்ட் இன்க்ளூடிங் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த எக்கனாமிக் சைடில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஏஞ்சல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் மறைமுகமான வரி. இந்த மறைமுகமான வரி தான் வந்து சாதாரண மக்கள் மீது மிக அதிகமாக வரிச்சுமை இருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தான் மிக அதிகமான ஜிஎஸ்டி வந்திருக்கு, மிக அதிகமான வரி வருவாய் வந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒன்று. ஸோ இந்த ஏஞ்சல் டேக்ஸை குறைச்சிட்டு டைரக்ட் டேக்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இது இல்லாமல் மாநில அரசுகளுக்கான வரி பங்கீடு. ஏன்னா இந்த இப்போ பிஜேபி என்ன ஆயிடுச்சுன்னா செஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த செஸ்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முழுசாக வச்சு
அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை. அதாவது செஸ்ன்றது மாநில அரசுகளுக்கு வர வேண்டிய பங்கீடு, அது வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால மாநில அரசு மிகப்பெரிய இழப்பீடு சந்திச்சது. அதனால அந்த மாநில அரசுக்கான வரி பங்கீட்டில் வந்து செஸ்ஸை வந்து நாங்கள் திருப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தவிர ஜிஎஸ்டி ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஃபெடரலிசம், அவங்க மாநிலங்களுக்குடையான உரிமை பிரச்சனை, நிறைய கான்ஸ்டியூஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள், கல்வி, மருத்துவம், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் கன்கரன்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. மாநில அரசு வந்து மத்திய அரசை கேட்டு செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து சில உரிமைகளை வந்து மாநிலங்களே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த ஒரு மாநில அரசுக்கு உரிமை பங்கீடு, அதாவது இதான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றிய அரசாக நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அப்புறம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அக்னிபாத் ஸ்கீம் வந்து ஸ்கிராப் பண்ணிடுவோம். இந்த 2100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து சீனாவால் வந்து இருக்கிற வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அப்புறம் வந்து சீனா வந்து நம்மளோட 21 இராணுவ வீரர்களை அடிச்சே கொன்னது. இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் மேலாண்மையினால் வந்து நடைபெற்றுச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து நடக்கடாமல் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல், கடைசியாக வந்து சுற்றுச்சூழலில் முக்கியமான விஷயமா அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு மாநில அரசுகளோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க இந்த கங்கையிலிருந்து இன்னைக்கு இருக்க காவிரி, வைகை எல்லா நதிகளுமே வந்து சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த கழிவுநீர் ஆற்றில் கலப்பது. அதை கலக்காம நாங்க நடவடிக்கை எடுப்போம். இதன் மூலமா வந்து நீர் மேலாண்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்காகவே இதை ஸ்பெஷலி கண்காணிக்கிறதுக்கு என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து புதுசா வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, 50 ஆண்டு இந்திய ஜனநாயகத்துல இந்த 60 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு திட்டங்கள், ஒரு நலத்திட்டங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெஜாரிட்டியா ஒரு கவர்மெண்ட் தனியா மெஜாரிட்டி வரும்போதெல்லாம் அது பிரச்சனைக்குரிய கவர்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. எப்ப கூட்டணி வந்து இருக்கோ அப்பதான் அது வந்து பலமான அந்த நலத்திட்டங்கள்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. அதனால இந்த முறை வந்து இந்தியா கூட்டணியோட இந்த அறிவிப்பு வந்து பெரும்பாலும் சமூக நீதியை மையப்படுத்தி ஒரு இன்க்ளூசிவ்னஸ், அனைவரையும் உள்ளடக்கி அதிகார பகிர்வு அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை ஆழமா வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதுல இன்னும் சொல்லப்படாத சில விஷயங்கள் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த கடன் தொடர்பான விவரங்கள், ஒருவேளை அவங்க அந்த ஆன்டி கரப்ஷன்ற அது அந்த ஒரே வேர்டில் எல்லாத்தையுமே சொல்றாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு விஷயம் நம்ம சொல்றது என்னன்னா, அவங்க ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்லும்போது ஸ்போர்ட்ஸுக்கு தனியா செக்டார் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதை தவிர வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வந்து ஒரு தனி கமிட்டியே போடுறாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு, குறைப்பதற்கு, அங்க ஒரு நிலைத்த ஸ்திரத்தன்மை வருவதற்கு வந்து ஒரு குழுவே வந்து அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு வழக்கமான தேர்தல் அறிக்கையாக இல்லாம இது வந்து ஒரு விரிவான தேர்தல் அறிக்கையா தான் வந்து இந்த அறிக்கை வந்து இருக்கு. இந்த அறிக்கையோட இம்பேக்ட், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த தாக்கம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள்ல நம்ம முன்னாடி இருக்கனால அது தெரியாது. ஆனா ஒட்டுமொத்த வட இந்தியாலையும் அந்த வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இதோட தாக்கம் நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்ற அந்த அக்னிபாத் திட்டத்துக்காக மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இடையில டிரைவர்ஸுக்கான ஐபிசி ஆக்ட் சேஞ்ச் பண்ணும்போது போராட்டம் நடந்தது, ஃபார்மர்ஸ்க்கான அந்த போராட்டங்கள் நடந்தது. அதே மாதிரி இந்த நிறைய மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறையில் வந்து நிறைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த பணியிடங்களை நிரப்பாமையே அலைகழிச்சது. அதே மாதிரி செக்ரட்டரிஸ் டெசிஷன் எடுக்கிற போஸ்டிங்கில் வந்து தலைமை பதவியில் வந்து வெறும் உயர் சாதிகளை மட்டுமே வச்சது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பிஜேபியில் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் கடக்கிற விதத்தில் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியோட பிரைமா ஃபேசி வந்து இந்துத்துவாவில் வந்து அது வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கா மேல்தட்டு சாதி
உரிய ஒரு அரசியலாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா பார்ப்பனிய பனியா அரசியல்னு கூட அதை டிஃபைன் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனா காங்கிரஸோட இந்த அறிக்கை அதிலிருந்து கீழே இறங்குது. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, அந்த மேல்தட்டுன்ற அவங்கள பத்தி டிஸ்கஷனே பண்ணல. ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாண்ட் வந்து கிளியரா எடுத்துட்டாங்க. யாரை வந்து முன்னிறுத்துவது, எந்த சமூகத்தை தனக்கான ஓட் பேங்கா வந்து டிக்ளேர் பண்றதுல காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதா இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இதற்கு பிறகான அரசியல் வந்து மத்தியில வந்து ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி, அப்புறம் அதர் ஹையர் காஸ்ட்னு சொல்லி பாலிடிக்ஸ் ரெண்டா பிரியும் அப்படிங்கிறத நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம இந்த அப்டேஷன் வந்து நிறைய கொடுக்குறோம். இதுல அரசியல் இந்த தேர்தல் நையாண்டிக்காக வந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் publicjournalist.com பண்றோம். பாருங்க நண்பர்களே. சிவா, கோவையிலிருந்து. நன்றி.